பாஜகவோட எடப்பாடி கூட்டணி வைக்க நினைக்கிறாரு. கூட்டணி வைக்க நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செஞ்சாதான் கூட்டணி வைப்பேன்னு சொல்லி தைரியமாக சொல்லுவார் சொல்லி முதல்வர். ஏன்னா திமுகவை வச்சு பிதுக்கி காங்கிரஸ் தான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. எப்படி இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் காலை வச்சு மிதித்து சீட்டு வாங்கினாங்க. அந்த மாதிரியா நடக்குது? கிடையாது. அதே போல் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி கலைஞர் கருணாநிதி ஐயா பேசிய பேச்சுக்கெல்லாம் தொகுத்து பார்ப்போம். இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாங்க. நேருவின் மகளை இந்திராவே வான்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவர்கள் மற்ற கட்சிக்கு கூட்டணியை பற்றி பாடம் எடுப்பது வியப்பாக இருக்கிறது. எல்லோரும் மக்கள்கிட்ட கேட்கறது நீட்டு ரகசியம் இருக்குன்னு ஆட்சிக்கு வந்தீங்களே, என்ன ரகசியம்? 4 வருஷம் கழிச்சு என்ன ரகசியம்? அந்த ரகசியம் கிடையாது. மாண்புமிகு ஜனாதிபதி கிட்ட அனுப்பின நீட்டு பில்லு ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்திருக்கு, அசம்பிளியினுடைய ரெசல்யூஷன். அதற்கெல்லாம் பதிலளிக்க முடியாத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உப்பு சப்பு இல்லாத காரணங்கள் எல்லாம் முன்வைத்து மற்ற கட்சிகள் எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுறாருன்னா எவ்வளவு வேலை இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் இருக்காருன்னு பாருங்க. அடுத்த தலைவர் வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு விபி துரைசாமி சொல்லியிருக்காரு. அப்படியாங்கண்ணா, அவர்கிட்ட தான் கேட்கணுங்கண்ணா. நான் தான் போட்டியில் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏங்கண்ணா அப்படி எதுக்கு நான் திரும்ப கூப்பிடுறீங்க சொல்லுங்க. அண்ணா நான் யாரையும் பார்க்கலீங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சு எந்த காங்கிரஸ் எங்கேயும் நான் பார்க்கல. எங்கே நான் கருப்பூடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? அண்ணா நான் பார்க்கல, சாரிங்க, எனக்கு தெரியாதுங்கண்ணா. தெரியாது. எத்தனை பேர் வந்தாங்கண்ணே? 10 பேரா? சென்னையில் 50 பேர் வருவாங்க. நான் மதுரை வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சா கம்மியாயிடுச்சான்னு கேட்குறேன். சொல்லுங்கண்ணா. மீண்டும் வந்து நீங்களே தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க கட்சிக்குள்ளே இருக்கவங்க. அண்ணா எங்கிருந்தாலும் என்னுடைய பணியை செய்யத்தானே போகிறேன், உங்களை பார்க்கத்தான் போகிறேன், கருத்துக்களை பேசத்தான் போகிறேன். என்னுடைய மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி நான் இன்னைக்கு இருக்கிறேனோ நாளைக்கு அதே மாதிரி தான் இருப்பேன். ஒரு சேரில் உட்காரனால மாற போகிறது இல்லைங்கன்னா எப்பொழுதும் அதே போல் தான் இருப்பேன். அதனால் பதவி வந்தாலும் மாற மாட்டேன், வராவிட்டாலும் மாற மாட்டேன். அதை பற்றி எப்போ உற்சாகமா அண்ணே அண்ணா ஒரே நிமிஷம் அண்ணே, தொண்டர்களோடு அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் பேசுறேன். ஒரு நிமிஷம் அண்ணா, கேட்ட கேள்விக்கு பதில். அண்ணா இந்த கட்சியில எல்லாருமே தொண்டர் தாங்கண்ணா. அப்பப்ப ஒரு தொண்டன் ஒரு பதவிக்கு போறான், மறுபடியும் அந்த தொண்டன் அந்த பதவியிலிருந்து தொண்டனா கீழே வந்துடுறான். அப்படித்தான் எல்லோரும் பார்க்கின்றோம். எங்களை பொறுத்தவரை எங்களுக்குள்ள எந்தவித விருப்பு வெறுப்பு வேறுபாடு கிடையாது. எங்கிருந்தாலும் அதே எனர்ஜியோட வேலை செய்வாங்க. ஆனா நீங்க எப்போ கூட இருப்பாங்க, நான் எங்கேயும் போயிட மாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் கூட தான் இருப்பேன். அண்ணே ஃபிளைட்டை விட்டுறேன். பாப்பா.